ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் ஸ்பேஸ். ஏர் ஃப்ரையர் சீரிஸ் 8 என்ன பார்க்க போகிறோன்னா வீட் கப் கேக். அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பவுடர் சுகர் 1/2 கப் எடுத்துக்கணும். அதை 2 பேட்சாக போட்டு நல்லா எக்கையும் சுகரையும் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் ஆயில் யூஸ் பண்ணணும். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆயிலும் கீயும் ஈக்குவல் அமௌண்ட்டாக 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1.5 டீஸ்பூன் போடணும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணதுக்கப்புறம் மில்க் நல்லா காய்ச்சி வச்ச பால், ஆறின பாலை ஒரு 1/2 கப் எடுத்து அதையும் 2 பேட்சாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரிப்பு வச்சு 1/4 கப் கோதுமை மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மெல்ல ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஓவராக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் இதில் டூட்டி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி போட்டுட்டு நட்ஸ் வேணுன்னா உங்களுக்கு பாதாம், முந்திரி எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நான் இதில் டீ கப்ஸ் வச்சுருக்கேன். டீ கப்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா பாதி ஃபில் பண்ணால் போதும். போட்டுட்டு மேலே டாப்பிங்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக என்ன பண்ணணும்னா 2 தடவை சும்மா அந்த கப்பை டேப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஏதாவது தான் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 160 டிகிரி நீங்கள் ஏர் ஃப்ரையரில் செட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் வச்சா போதும். வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கப் கேக் ரெடி ஆயிரும். நீங்கள் அதை எப்படி குக் ஆகிருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு குச்சி இல்லைனா டூத் பிக்கை வச்சு சென்டரில் குத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.